ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, யாவே இறைவன் எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எரேமியாவை அழைத்தார். அவருடைய அன்பு பணிக்காக, இறைவாக்கு பணிக்காக. இந்த இறை வார்த்தையை இன்று அன்னை மரியாவோடு நாம் சேர்ந்து தியானிக்கும் பொழுது தூயாவியானவர் நமக்கு முத்தாய்ப்பான ஒரு சிந்தனையை முன்வைக்கின்றார். இந்த சிந்தனையின் வழியாக நாம் இறை வேண்டலுக்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். அண்ணா சுபக்கின் இவர்களுடைய வாழ்விலே குழந்தை செல்வத்தை கொடுப்பதற்காக இறைவன் திருவுளம் கொண்டார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி மலையில் அவர் பட்ட துன்பம் இறை தந்தையினுடைய அன்பினால் முன்குறிக்கப்பட்டதாக அன்னை மரியாவுக்கு முன் சென்று ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்ற அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்து மகிழ்ந்தார். எரேமியாவை அழைத்ததைப் போல யாவே இறைவன் அன்னை மரியாவையும் தாயின் கருவில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தார். எனவே வாழ்க மரியே என்று நாம் சொல்லும் பொழுது இறை தந்தையினுடைய அருள் அன்னையின் வழியாக நமக்கும் முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாயிருந்து வழி நடத்துகிறது என்பதை அன்னை மரியாள் இந்த நாளில் இறை தந்தையினுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றார். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அன்னையின் வழியில் அருள் நிறைந்தவர்களாக உருமாறுவோம். இன்றைய ஜெப கருத்து சிறப்பாக ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து இதோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்காக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். எவ்வாறு அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தாரோ இறைவன் ஒவ்வொரு தம்பதியர்களையும் அந்த குழந்தை செல்வத்தை பெறுவதற்கான அந்த அருளை இந்த நாளில் அந்த குடும்பங்களில் அந்த கர்ப்பத்தின் கனிகளின் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்னையே பரிந்து பேசும். எலிசபெத்தை வாழ்த்தியதைப் போல இதோ குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ உன் திருமகனுடைய அருளால் நிரப்பியருளும்.